அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அர் ரஃபி என்ற பெயர் இஸ்லாமிய மார்க்கத்தின் புனிதமான நூலான திருக்குரானில் இடம்பெற்றுள்ள அல்லாஹ்வின் 99 திருப்பெயர்களில் ஒன்றாகும். இது உயர்த்துபவன், மேன்மைப்படுத்துபவன் மற்றும் வானளவிற்கு உயர்த்துபவன் என பல அழகான பொருள்களைக் கொண்டிருக்கிறது. இந்த பெயர் இறைவன் தன் அடியானின் தரத்தை, அறிவை, அந்தஸ்தை உயர்த்துபவன் என்பதை குறிக்கிறது. ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஒருவரை உயரச் செய்வது. உதாரணமாக, வறுமையில் இருப்பவரை செல்வந்தராக மாற்றுவது, அறியாமை உள்ளவருக்கு அறிவை கொடுப்பது, பலவீனமானவருக்கு வலிமையை கொடுப்பது. இதுவே இந்த பெயரின் மிக முக்கியமான பொருள். இறைவனை நெருங்கிய ஒரு இறைநேசரின் அந்தஸ்தை, உலகிலுள்ள அனைவரின் தரத்தையும் விட உயர்த்துவது. பாவங்களிலிருந்து அவனை தூய்மையாக்கி சொர்க்கத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும் வல்லமையை இப்பெயர் குறிக்கிறது. அர் ரஃபி என்ற பெயரின் பொருள் நம் வாழ்க்கையில் பல விதங்களில் வெளிப்படுகிறது. அறியாமையில் இருக்கும் ஒரு மாணவனுக்கு அர் ரஃபி என்ற திருநாமத்தின் அருளால் அறிவு ஞானம் கிடைக்கிறது. அவனது கல்வி தரம் உயர்கிறது. அவன் சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்தை பெறுகிறான். இது இறைவனின் அருளால் ஏற்படும் உலகியல் மேன்மைக்கு ஒரு சிறந்த உதாரணம். குழப்பம் மற்றும் சோர்வில் இருக்கும் ஒருவன் இறைவனை பிரார்த்திக்கும்போது அவனது உள்ளம் அமைதியையும் மனத்தெளிவையும் பெறுகிறது. இது இறைவன் அவனது உள்ளத்தின் நிலையை உயர்த்துவதன் வெளிப்பாடு. இறைவனுக்கு முழுமையாக அடிபணித்த ஒரு மனிதன் உலகில் பல சோதனைகளை சந்தித்தாலும் அவனது பொறுமையையும் இறை நம்பிக்கையையும் இறைவன் சோதிக்கிறான். இறுதியில் ஆர் ரஃபி என்ற திருப்பெயரின்படி அந்த நபரின் அந்தஸ்து அவன் செய்த தியாகங்களுக்காக பல மடங்கு உயர்த்தப்படுகிறது. இது ஈமானின் மேன்மைக்கு ஒரு உச்சபட்ச எடுத்துக்காட்டு. ஆர் ரஃபி என்ற பெயர் வெறும் வார்த்தை அல்ல, அது மனிதர்களின் வாழ்க்கையில் மேன்மையையும் உயர்வையும் வழங்குபவன் என்ற இறைவனின் உன்னத குணத்தை வெளிப்படுத்துகிறது. வறுமையில், பலவீனத்தில், அறியாமையில், சோகத்தில் என எந்த ஒரு நிலையிலும் இறைவனை நம்பி அவனது உதவியை நாடுவோரின் தரத்தை உயர்த்தி அவர்களை மேன்மையின் பாதையில் அழைத்துச் செல்லும் வல்லமை ஆர் ரஃபி என்ற பெயரில் அடங்கியுள்ளது. இதுவே ஆர் ரஃபி என்ற பெயரின் முழுமையான அழகான விளக்கம்.